ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ அதிரடி சோலோ லெவலிங் எபிசோட் 52 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ பாத்ரூமில் தங்கிட்டு இயான் கூட பேசலாமா வேண்டாமான்னு பயந்துட்டு இருப்பான். அப்போ நல்லா நீளமாக முடி வச்ச டைம் ஓனருக்கு மாதிரி இருப்பான். அவன் நம்ம ஹீரோ கிட்ட தயங்காத தம்பி அப்படின்னு சொன்னோன்னே வேகமாக நம்ம ஹீரோ ஏமான்ட்ட பேசுறதுக்காக போவான். அப்போ இயான் கிட்ட அந்த நீளமாக முடி வச்சவன் என்ன ஓபிசஸ் கடவுளே உங்களை பார்த்து நாளாச்சு கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேட்டிருப்பான். அதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கோம். வாங்க நாம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல இந்த நீளமா முடி வச்சிருக்கேன். இப்போதைக்கு இவனை டைம் ஓனருக்கே சொல்லலாம். பாக்குறதுக்கு டைம் ஓனருக்கு மாதிரி தான் இருக்கான். அந்த டைம் ஓனருக்கு நம்ம இயான் கிட்ட உன்ன மாதிரி ஒரு ஆளு இந்த மாதிரி ஒரு இடத்துல இங்க இருப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கல. உன்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுது. உன்னோட ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே மறைச்சிக்கிட்டு இங்க இருக்கலாம் நீ நினைச்சியா? உனக்கு என்ன புத்திசாலி நினைப்பா அப்படி சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம இயான் நீ நீ எப்படி இங்கே வந்த, உனக்கு எப்படி இந்த இடம் தெரியும் அப்படி சொல்லும்போது அது கேட்டு அந்த டைம் ஓனருக்கு அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நீ இப்போ ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கிற, ட்ரபுளில் மாட்டிக்கிட்ட அப்படி சொல்லும்போது அதை கேட்டு பக்கத்தில் இன்னொருத்தி நீ எதுக்காக இங்கே வந்திருக்கன்னு எங்களுக்கு தெரியும், உன்னை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம் அப்படி சொல்லும்போது அங்கே இருந்த இந்த காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கோம்னுங்க யாருமா அவங்க இவ்வளோ அழகாக இருக்காங்க வா அப்படி சொல்லிட்டு பொண்ணு கூட ரசிச்சுட்டு இருக்கு. அழகையே பொறாமைப்படும் அளவுக்கு பேரழகு யார் அது அப்படி சொல்லிட்டு பார்த்தா வேற யாரும் இல்லை, அந்த துலாம் ராசி கடவுள் ஆஸ்திரியா அந்த ஜெனிஃபரோட உடம்புக்குள்ளே தான் இருக்கிறா. அவன் அங்கே வந்துட்டு உன்னை பார்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கு, ஒரு வழியா ரொம்ப நாள் கழிச்சு உன்னை பார்த்துட்டோம் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு இயானுக்கு பேரதிர்ச்சியா இருக்கும். என்னது ஒரு மோனார்க்கு கூட ஒரு லிப்ராவோட கடவுள் அதாவது துலாம் ராசியோட கடவுள் ஜெனிஃபரா அதாவது ஆஸ்டியா தான் அந்த உடம்பை எடுத்துக்கிட்டா, அது இவளுக்கு தெரியாது இல்லையா? இவரோட மனுஷ உருவத்தை சேர்ந்த அந்த ஜெனிஃபர் தான் நினச்சிக்கிட்டா நம்ம இயான்வா. ஜெனிஃபர் எப்படி அவ ஒரு துலாம் ராசி கடவுள், இவன் ஒரு டைம் மோனார்க்கு, ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்களா அதுவும் ஒன்றா சேர்ந்தா, இது எப்படி சாத்தியம் ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படி சொல்லிட்டு அவள் அதிர்ச்சியா இருப்பா. இப்போ அந்த மோனார்க்கு இங்கே நம்ம இயான்வா பார்த்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அந்த ஓபிசஸ் கடவுளை திரும்ப உயிரோட மறுபிறப்பு பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கியா? நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படி நீ நடக்கணும் கொஞ்சம் கூட இமேஜின் பண்ணி பார்க்காத. நீ இதுக்கப்புறம் பண்ண வேண்டிய விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உனக்கு பின்னாடி யார் இருக்கா? அந்த காட்ரியாமில் ஒருத்தன் மூஞ்சே இல்லாமல் மூஞ்சில் லைட் வச்சுட்டு இருப்பானே யூரின்றவன், அந்த ஏஜென்டோட உன் பேச்சை கேட்டு நீ அவன் பேச்சை கேட்டு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? அவன் பின்னாடி இருக்கான்ற உனக்கு தைரியமா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம உடனே இயான்பு என்ன பண்ணுவா, யூரி கேக்குதா கேக்குதா அப்படி சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் கிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இருந்தாலும் ஆன்சரே வராது. அப்ப இயன்வோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது எல்லாமே வேஸ்ட்டாக போக போதா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த டைம் இருக்கு, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் நல்லா வெட்டி சாப்பிட்றத விட குழி தோண்டி அழகா புதைப்பேன் தெரியுமா, அதுவும் உன்னையும் அந்த ஓபிசஸ் காடு இந்த சக்தி எல்லாத்தையுமே குழி தோண்டி புதைச்சிருவேன். நீ எவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்க, எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கிற எல்லாமே எனக்கு தெரியும். உன்னோட ப்ரிப்பரேஷன் என்ன ஆக போகுது, நீ என்னென்ன ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி இருக்க அந்த மீட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதை பார்த்து நம்ம இயானுக்கு அதிர்ச்சியில் என்ன பண்ணுறது தெரியாமல் உறைஞ்சி போயிட்டு இருப்பா. இல்லை நீ அதை மட்டும் பண்ணிடாத, நான் கண்டிப்பாக அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவன் அப்படி சாப்பிட்டுட்டே இது ரொம்பவே லேட்டு, இதுக்கப்புறம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சாப்பிடும்போது அந்த இடத்துல பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்து பயங்கரமான ஒரு வெடி விபத்தை நடக்கும். அங்கே எல்லாமே வெடிச்சு போகும்போது பார்த்தா மிகப்பெரிய ஒரு திமிங்கலம் மாதிரி வரும். இதுக்கு முன்னாடி வந்தா பாத்தீங்களா அந்த மாஸ் மோனார்க்கு அந்த திமிங்கலத்துல ஆக்டோபஸ் கைகளா இருக்கும் பாருங்க, அதுதான் இங்க வந்திருக்கு. அங்க வந்து அந்த பில்டிங் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கும். அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஐயோ அப்படி சொல்லிட்டு பயத்துல கத்திட்டு இருப்பாங்க. அப்படி நிலநடுக்கம் வந்த மாதிரி சேக் ஆகிட்டு இருக்கும். இங்க நம்ம இயானுவும் கீழே விழுந்துருவா. அங்க முன்னாடி பார்த்தா மோனாருக்கும் பேய் மாதிரி நிற்பான். அங்க அந்த லிப்ராவோட கடவுள் அவளும் பேய் மாதிரி நின்று இருப்பா. அப்ப அவன் அந்த டைம் மோனாருக்கு நம்ம இயானுவை பார்த்துட்டு நீ உன்னோட தகுதியை இழந்துட்ட, அதாவது வாழ்கிற தகுதியை, நீ காட்ரியா நமக்கு போய் உனக்கு தேவையானதை பண்ணலான்னு பார்த்தியா, உன் கண்ட்ரோல் இதுக்கப்புறம் ஒன்றும் நடக்க போகிறதில்ல, இதுதான் கடைசியாக நடக்க போகுது அப்படி சொல்லும்போது அது கேட்டு இயான்வோ உனக்கு என்ன வேணும், ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இங்கே அப்பாவி மக்கள்லாம் இருக்காங்க அவங்களேருந்து பண்ணிடாதீங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்ட அந்த முன்னாருக்கு அவங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சாவதுனால இங்கே எதுவுமே அவ்வளோவா குறைஞ்சு போயிடுறது இல்லை, ஒன்றும் கவலைப்படாத அப்படி சொல்லிட்டு அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு இருப்பான். அந்த இடத்துல நம்ம லியோ வந்து பார்த்தோன்னே அங்கே நம்ம இயான் கீழே விழுந்து கிடப்பா. அங்கே ரெண்டு பேர் அட்டாக் பண்ணுற மாதிரி நிற்பாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிரும். என்னது இயான்வோ உனக்கு ஒன்றும் அடிப்படலையே, இவங்களாம் யார் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படி சொல்லிட்டு ஓடி வரும்போது நம்ம இயான்வோ இல்லை இங்கே வராத வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நம்ம லியோவை பார்த்து அவள் கத்திக்கிட்டே இருப்பா. இங்கே வராத அப்படி சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த பில்டிங்க்கு வெளியில் ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டர் அது அப்படியே நம்ம ஹீரோவை பிடிக்கிறதுக்காக பில்டிங் கண்ணாடியெல்லாம் உடைச்சிட்டு அப்படி நம்ம ஹீரோவை பிடிச்சி ஒரு அடிச்ச அடியில் நம்ம ஹீரோ பறந்து போய் செவுத்துல மோதி விழுந்துருவான்.
அதை பார்த்து நம்ம இயான்வோ லியோ அப்படி சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டே இருப்பா. அப்படி அவ கத்திக்கிட்டே இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மிச்சம் இருக்கிற மக்கள்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கள அடிக்கிறதுக்காக அந்த மான்ஸ்டர் அப்படி கையை தூக்கிட்டு அப்படி கிட்ட வந்துட்டு இருக்கும். அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இந்த பக்கம் நம்ம இயான்வோ இங்கே என்ன நடக்குது, ஒரு கடவுளா இருக்க வேண்டியவ எதுக்காக மான்ஸ்டர் எல்லாத்தையுமே சம்மன் பண்ணி மக்களை கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படி சொல்லும்போது தான் அந்த லிப்ராவோட காட் ஆஸ்திரியா அந்த மான்ஸ்டர் சம்மன் பண்ணி அட்டாக் பண்ண வச்சுட்டு இருப்பா. அவ பாக்குறதுக்கு சும்மா பேய் மாதிரி வில்லத்தனமா இருப்பா. அந்த மான்ஸ்டர் டம்மு டும்முன்னு அங்க மக்கள் எல்லாம் போட்டு அடிச்சு கொண்டுட்டு இருக்கும். சில பேர் அங்க இருந்து ஓடுங்க ஓடுங்க எங்களை காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது கதவு கிட்ட போவாங்க. இங்க கதவு கிட்ட வந்தாச்சு சீக்கிரம் வெளியே போலாம் அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க பிரகாசமான ஒரு வெளிச்சம் வரும். அந்த வெளிச்சத்திலிருந்து அப்படி ஃபயர் பீம் மாதிரி வந்து அடிக்கும் பாருங்க. அங்க ஓடி வந்தவங்களை அடிச்சு அவங்க அப்படியே செத்து போயிடுவானுங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நீங்க எங்கே தான் இருக்கீங்களா, எவ்வளோ நேரம் தேடிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குன்வு இருக்கான் பார்த்தீங்களா, அவனை அடிச்சு அப்படியே அந்த தடிமாடு மாதிரி ஒருத்தன் தான் பாருங்க. இவன் மோனார்க் இல்லைங்க, இவன் பார்க்கறதுக்கு அந்த மோனார்க்கோட கமாண்டர் மாதிரி இருக்கான். அவன் அப்படியே குன்வை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அந்த மாஸ் மோனார்க்கு அவன் அந்த ஆக்டோபஸ் கையில் வச்சுட்டு தலையை சொரிஞ்சுக்கிட்டு வந்து நின்று இருப்பான். அவன் அங்கே வந்து இந்த மாதிரி கேவலமான மனுஷங்களை அடிச்சு கொண்டு கையில் தூக்கிட்டு வர, என்னடா கொஞ்சம் கூட உனக்கு சுத்தமே கிடையாதா அப்படி சொல்லிட்டு அந்த மாஸ் மோனார்க்கு இந்த பக்கம் இருக்கிற அந்த கமாண்டர் அவனை பார்த்து சொல்லிட்டு இருப்பான். அவன் இங்க பாருங்க, இவனை கொண்டு வந்துட்டேன், இவன் தானே அந்த கடலோட சக்தி வச்சிருக்க அவளோட ஃப்ரெண்டு, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குன்வோட பாதி முகத்தை அவன் கையை வச்சு அப்படி அமுக்கி பிடிச்சி தூக்கி வச்சுட்டு இருப்பான். அப்போ அந்த டைம் மோனார்க்கு ஆமாம் ஆமாம் இவன் தான் இந்த ஓபிசஸ் கடவுளோட ஃப்ரெண்டு, இவனை என்ன பண்ணலாம் முடிச்சு விட்டுலாமா அப்படி சொல்லும்போது அதை பார்த்துட்டு இயான்வோ இங்கே பாரு அவனை விட்டுருங்க குன்வோ விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு அவள் கிட்ட வருவா. அப்போ அவள் என்ன செய்வா, லிப்ராவோட அந்த பாஸு அவள் டக்குன்னு அவளோட மேஜிக் சங்கிலியெல்லாம் பிடிச்சி கட்டி போட்டு எங்கே போகிற, உன்னால் யாரையும் காப்பாற்ற முடியாது, நாங்கள் டார்கெட் பண்ணவங்க கண்டிப்பாக சாக தான் போகிறாங்க, நீ இதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட்டு, உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொன்ன உடனே இந்த பக்கம் அந்த தடிமாடு அப்படி சிரிச்சுட்டு குன்வுவோட மூஞ்சை பிடிச்சி அப்படி நசுக்கிட்டு இருப்பான். குன்வோ அப்படியே அரைக்கண்ணை திறந்து நம்ம இயான்வுவை பார்த்துக்கிட்டே இருப்பான். அதே நேரம் அவன் நம்ம குன்வுவோட மூஞ்சை அப்படி நசுக்கி தலையை நசுக்கியே கொண்டுருவான். ரத்தம் தெரிக்கும். அதை பார்த்து இயான்வு கதறி அழுதுகிட்டு இருப்பா. இல்லை அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நசுக்கி கொண்டுட்டு கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். அவன் அப்படி சிரிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த தடிமாடு. அப்படி அவன் நசுக்கி கொண்டதில் ரத்தமெல்லாம் அந்த மாஸ் மோனார்க்கு சட்டையில் தெரிஞ்சிடும். அதை பார்த்துட்டு மாஸ் மோனார்க்கு டே ஏன்டா அந்த பக்கம் போய் கொல்ல வேண்டியதானே, பக்கத்தில் வச்சு தான் கொள்வியா பாரு, சட்டையில் அப்படி தெரிச்சிருச்சு, இப்போ தான்டா வாங்கினேன், இதை பாவம் அயன் பண்ணி கொண்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டியாடா, உன் கூடலாம் வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் கடுப்பாயிட்டு இருப்பான். அப்படி இந்த பக்கம் அந்த டைம் மோனார்க்கு சரி நம்ம இப்போ செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செய்யணும், அந்த ஓபிசஸ் கடவுளோட சக்தி எல்லாத்தையுமே நம்ம உறிஞ்சி எடுத்து இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும், அதை நம்ம இப்போவே பண்ணலாமா, உனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயான்வோட சோல்டரில் கை வைப்பான். அந்த டைம் மோனார்க்கு அப்படியே கிட்ட வந்து நான் உன்னோட அந்த சிம்மாசனம், அந்த டிவைன் பவர், கடவுளோட சக்தி, இது எல்லாத்தையுமே நான் எடுத்துக்கிறேன், ஆனால் நீ என்னாக போற அது உனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லத்தனமா டைம் மோனார்க்கு நம்ம இயான்வோ கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். அப்ப நம்ம இயான்வோ சுத்தி எல்லாத்தையுமே பார்த்து நம்ம லியோ அடி வாங்கி கீழே கிடப்பான். அந்த இடமே நாசமா இருக்கும். அப்ப அவன் மனசுக்குள்ள இது எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், இங்க சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டதுக்கும் லியோவும் என்னோட குன்வு ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டதுக்கும் நான் தான் காரணம், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, நான் எல்லாத்தையுமே சொதைப்பிட்டேன், எல்லாத்தையுமே கெடுத்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுட்டு இருப்பா நம்ம இயான்வோ. அதை பார்த்துட்டு அந்த தடிமாடு இவளுக்கு ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு, மண்டக்குள்ளர் ஆயிட்டாலோ எல்லாம் பைத்தியம் முடிச்சிச்சா அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருப்பான். அப்போ அந்த டைம் மோனார்க்கு இப்போ அவள் என்ன ஆனாலோ அது நம்மளுக்கு மேட்டர் இல்லை, நம்மளுக்கு என்ன தேவை அதுதான் இப்போ மேட்ரு, நாம இங்கே என்ன தேவையோ அதை எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு அவன் இயான்வு கிட்ட கையை கிட்ட கொண்டு போய்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ லியோ செத்துருக்க மாட்டாங்க, அப்படி எந்திரிச்சு நின்று டேய் இயான்வோ கிட்ட இருந்து உன் கையை எடு, அவகிட்ட இருந்து தூரமா நில்லுடா அப்படி சொல்லும்போது அப்படியே நம்ம ஹீரோ லியோ அடிபட்டு கஷ்டப்பட்டு நின்றுருப்பான். அப்போ மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்லுவான், நான் உங்ககிட்ட அவன் மேலே இருந்து கையை எடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லுவான். அதை பார்த்துட்டு அந்த டைம் மோனார்க்கு எந்திரிச்சிட்டானா அப்படின்னு சொல்லும்போது அங்கே நம்ம இயான்வோ லியோ நீ பாதுகாப்பாக தான் இருக்கியா, உனக்கு ஒன்றும் இல்லையா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருப்பா. அப்போ அந்த டைம் மோனார்க்கு நீ இன்னும் உயிரோடு இருக்க பேசிட்டு இருக்கியா, ஒரு சாதாரண மனுஷனா இருந்து மான்ஸ்டர்கிட்டயே அடி வாங்கி இவ்வளோ நேரம் நீ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம்டா, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்பிக்கிற மறுபடியும் டேய் வாய மூடுறா, ஒழுங்கா ஐயான் கிட்ட இருந்து தூரமா போயிரு, அவகிட்ட நிக்காத அப்படின்னு சொல்லும்போது அது கேட்ட அந்த டைம் மோனார்க்கு தம்பி இல்லப்பா நீ சொல்ற மாதிரி நான் செய்வேன்னு எனக்கு ஒன்றும் தோணலை அப்படின்னு அவன் கையை நம்ம ஐயான்மு கிட்ட கொண்டு போயிட்டே இருப்பான். உடனே நம்ம ஐயான்மு லியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கத்திக்கிட்டே இருப்பா. நம்ம ஹீரோ லியோ சும்மா கத்துவான் பாருங்க, அந்த ஃப்ரேம் பார்க்கறதுக்கே சும்மா வெறித்தனமா இருக்கும்.
நான் என்ன சொன்னேன்? அவ கிட்ட நிக்காத, அவ மேல கைய வைக்காத, அவகிட்ட இருந்து தூரமா போடா சொன்னனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவான். கத்திக்கிட்டே வேகமா கிட்ட ஓடி போயிட்டு இருப்பான் பாருங்க. ஏய் கிட்ட வராதடா லியோ, க்ளோஸா வராத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இயான்வும் கத்தி கத்தி அழுதுகிட்டே இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல. உடனே அந்த டைம் இருக்கு அவனோட பவர் யூஸ் பண்ணி ஒரு அட்டாக்க போடுவான். பயங்கரமான வெளிச்சமா வரும். நம்ம ஹீரோவும் அவன் மூஞ்சுக்கிட்ட குத்துறான்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு கிட்ட கொண்டு போயிட்டு இருப்பான். அப்படி கொண்டு போகும்போது அந்த அட்டாக்ல நம்ம ஹீரோட கையை அப்படி துண்டா வெட்டுப்பட்டு தனியா பறந்து போவோம். நம்ம ஹீரோவால பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது ரொம்பவே பிரகாசமா இருக்கும். நம்ம ஹீரோ அப்படி சொல்லி வழியில பயங்கரமா கத்திட்டு இருப்பாரு. அந்த டைம் இருக்கு நம்ம ஹீரோவை அப்படியே பார்த்துக்கிட்டு என்ன இவன் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ சாதாரண மனுஷனா இருந்தாலுமே அங்க அந்த ஒபிசஸ் கடவுளோட அந்த லைட்டும் அந்த டைம் ஓனார்க்கோட அந்த பவரும் அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிட்டு இருக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, இதுல யார் ஜெயிக்க போறா, நம்ம ஹீரோக்கு இங்க என்ன ஆயிருக்கும் அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அரைஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.